அண்ணல் அம்பேத்கரை ஒரு மாநாட்டில் பேச கூப்பிடுறாங்க. நல்லா கவனிச்சுக்கிட்டியா? கூப்பிடும்போது இவர் நம்மளை மாதிரி எதையாவது பேசி விட்டுருவாருன்னு நினச்சி பயப்படுறாங்க. ஏன்னா அவர் அளவுக்கு அறிவாளி எவனும் இல்லை இந்த கூட்டத்தில். அவன் பேசிடுவான், எதையாவது பேசிடுவான் அம்பேத்கர்ன்ட்டு. நீங்கள் என்ன மாநாட்டில் பேச போறீங்களோ அதை ரிட்டனாக எழுதி எங்களுக்கு கொடுங்க, சமர்ப்பிங்கன்னு. நம்மளால் எழுதி கொடுத்துட்றாரு. இல்லை தயவு செய்து நீங்கள் மாநாட்டுக்கு வர வேணாம்ன்றாங்க. இவர் இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது சின்னதாக ஒரு புத்தகம், அது மாநாட்டு உரை அப்படியே வெளியிட்டுறாரு. சாதி ஒழிப்பு அதில் என்ன சொல்றாரு பாருங்க. பாருங்க, அந்த பிறப்பின் அடிப்படையில் உயர்வுதாழ்வு பாராட்டுகிற, பேதம் கற்பிக்கிற, மனித பிறப்பில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம கோட்பாடு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரியர்கள் வருகைக்கு பிறகுதான் இது இந்த நிலத்தில் உருவாகுதுங்கிறது. அதை முதல்ல எழுதியிருக்க. அடுத்த வரி, பொருள் ஈட்டுவதில் அவர்கள் மேம்பட்டவர்களாக இருந்தார்கள். அவ்வப்போது எழுகிற கிளர்ச்சிகளை தடுப்பதற்கு அவர்கள் என்ன பண்றாங்க? சாதியை கொண்டு வருகிறார்கள். இந்த சாதியை நம்ப வைப்பதற்கு மதத்தை உருவாக்குகிறார்கள். மதத்தை நம்ப வைப்பதற்கு கடவுளை கட்டி அமைக்கிறார்கள். கடவுளை நம்ப வைக்க வேத இதிகாச புராணங்களை உருவாக்கினார்கள். இரு நாம் நம்பினோம், அடிமையானோம். படி இதெல்லாம் படிச்ச அண்ணன் சொல்றத கொஞ்சம் கெட்டியா புடி, ஏதாவது ஒண்ணு செய். அதுல சமய புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது. இந்த கோட்பாட்டை யார் சொன்னது? அவர் தான். அதுல என்ன சொல்றாருன்னா, டேய் சிம் ரஞ்சித் சிங் மேன் சொன்னார்ல, உன் எதிரி எல்லாம் கோயிலுக்குள்ள இருக்கேன், உன் ஜனபுரம் அங்கே நிற்குது, அதை வெல்லாம நீ எப்படா நாட்டை வெல்வாயின்ட்டாரு. யாரு? பஞ்சாப் எம்பி சிம் ரஞ்சித் சிங் மேன். என்னை தனியாக ஒரு அறையில் வச்சு அப்போ மண்டையில் ஓங்கி ஒரு அடி அடித்த மாதிரி இருந்துச்சு. சரி, அடுத்து படித்தா நம்மால் யார்? புரட்சியாளர் அம்பேத்கர். சமய புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாதரா? அப்படி நான் என்ன செய்யலாம்? அப்போ இங்கே பாருங்க என்ன சொல்ல பாருங்க. இந்த அரேபியர்களுடைய அரசியல் வெற்றிக்கு காரணம் நபிகள் நாயகத்தினுடைய மத சீர்திருத்தம் தான், அந்த கோட்பாடு தான். ஐரோப்பியர்களுடைய இந்த அரசியல் வெற்றி காரணம் மால்கம் எக்ஸ், மார்ட்டின் லூதர் கிங், இவங்கெல்லாம் கொண்டு வந்த அந்த மத சீர்திருத்தம் தான். பிறகு என்னன்னா, சீக்கியர்களுடைய அரசியல் வெற்றி காரணம் குருநானக்கு கொண்டு வந்த மத சீர்திருத்தம் தான். மராட்டியர்களுடைய அரசியல் வெற்றிக்காரன் மராட்டிய ஞானிகள் உருவாக்கிய மத சீர்திருத்தம் தான். இப்படியே சொல்லிக்கிட்டே வர. அப்படி சொல்லிக்கிட்டு கடைசியா உதாரணம் போதுமா, இன்னும் வேற ஏதாவது சொல்ல வாடான்னு கேட்குற. அப்படி போதுமா, இன்னும் வேணுமான்னு? இல்லை போதும், புத்தகத்தை முடி கிளம்பினேன். என்ன பண்ண? சமய புரட்சியை, பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது. அவன் இந்து முன்னணி, நான் ஒரு சந்து முன்னணி எல்லாம் கிடையாது, நான் வீரத்தமிழர் முன்னணி போட்ட, அவ்வளவுதான். நான் வர்ற வரைக்கும் அவன் விவேகானந்தர், நல்லா கவனிச்சுக்க, வீர சிவாஜி, இந்த மராட்டி மன்னன் சிவாஜி தான் இந்து முன்னணியில் இருந்தார். நான் வந்தோடனே தீரன் சின்னமலை, எங்கள் பாட்டன் பூலித்தேவன், மருது பண்டியர், அழகுமுத்துக்கோன்னு வேலுநாச்சியாரம் போட்டவொடனே அவர் மறைஞ்சிட்டாரு. எங்கால திருப்பி எடுத்துக்கிட்டான். தப்புன்னு நான் போட்டோம். அதே பூலித்தேவன், அதே மருது பண்டி, நான் வேல்வேல் வெற்றிவேல், ஐயவர் என்னங்க வேலை தூக்கிட்டான். கடைசியா சந்துக்குள்ள இருந்து அவன் ஒரு வேலை, மொட்டை வேலை தூக்கிட்டு இருந்தான். அப்புறம் இந்த இணைய முரசொலியில திட்டி தீர்த்த திராவிட திருவாளர்கள், பகுத்தறிவு பகலரின் குஞ்சுகள், பிஞ்சுகள், ஐயோ பாருங்கள் இளைஞர்களை தவறா வழி நிறுத்தி விட்டா. நாயே, தெருவுக்கு தெரு டாஸ்மாக் இருந்து குடிக்க வச்ச பரதேசி, நான் தவறா வழி நடத்துறேன்னா நீ சரியா வழி நடத்துற. கேவலம், எச்சி வினாய்ப்பு. என்ன பண்றது? அப்ப என்னங்க, அவங்க 2 பேரும் அப்பாவும் மைனும் வேலை தூக்கிட்டு, நான் பார்த்தேன் எங்க திருந்ததுன்னு பாருங்கடா. டேய், நம்ம வீட்டில் எல்லா வேலையும் இருக்கான்னு எண்ணி பாருங்கடான்னு. கொடுமை கொடுமை. அப்ப என்னன்னு பாரு, அதுல இருந்து தான் நான் எடுத்துக்கிட்டேன். அப்ப இந்த கோட்பாட்டை நீ புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? இடைவந்த சாதி. நல்ல நுட்பமா விளங்கினேன். உடன் பிறந்தவனே, எவனும் உனக்கு சொல்ல மாட்டா, என் தாய் மீது, என் தமிழின் மீது, என் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்றேன், உன் அண்ணனை விட்டா எவனும் உன் மேல அன்பு கொண்டு அக்கறையோடு கற்பிக்க மாட்டான். இவன் ஏமாத்த நினைப்பான். நான் இந்த நிலையிலிருந்து எல்லாத்தையும் மாத்த நினைக்கிறேன். நீ போடு, போடாம போ. ஆனால் எனக்கு ஒரு மனநிறைவு இருக்கும். நான் என் தம்பிக்குமா என்று சொன்ன என் மரணம் எனக்கு வலிக்காது. ஏன்? நான் மரணப்படுகையிலிருந்து உயிர் பிதுங்கி போகும்போது என் கடமையை நான் செஞ்சிட்டேன். இந்த இனத்தில் பிறந்ததற்கான என் பிறவி பயனை, வேலையை நான் செஞ்சிட்டேன். இதைத்தான் என் தலைவன் செஞ்சான். அவன் பிள்ளை நான் செய்கிறேன். நீ கைவிடுறது என்ன இல்லடா, உன்னைய.
எதுக்கு நீ பயப்படுற தோற்று போனோம்னு நான் சொல்றான் பாரு. நம்மை வீழ்த்துவதற்கு தோல்விக்கு ஒரு தகுதி உண்டென்றால் தோல்வியை வீழ்த்துவதற்கு நமக்கு ஒரு தகுதி வராமலா போயிரும்? தோல்வியை தோற்கடிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு வராமலா போயிரும்? வருது, 26 வருது. 2 ஆண்டுகள் என் ஆட்டம் தான் இந்த நாட்டில். நீ படுத்து எந்திரத்துக்குள்ள 10 கிராமம் சுத்திட்டு படுத்து வந்துடுவேன் நான். நீ படுத்து பல்லு விளக்கிட்டு வருவில்ல, அதுக்குள்ள 10 கிராமம் சுத்திட்டு வந்துடுவேன். ஒரே இடத்தில் 6 மணி நேரம் 7 மணி நேரம் நின்று பேசிட்டே இருப்பேன். நீ ஏதாவது பேசுவியா? இந்தியாவில் ஒரு தலைவரை கொண்டா யாராவது பேசு. என் மக்கள்கிட்ட அக்கறையோடு உலக அரசியல்னா என்ன, பொருளாதாரம்னா என்ன, இலக்கியம்னா என்ன, வரலாறுனா என்ன, சுற்றுச்சூழல்னா என்ன, நீரின் தேவை என்ன, மலைகள் காடுகளின் தேவை என்ன, ஏதாவது சொல்லு பாப்போம். அக்கறை கிடையாது, பாசம் கிடையாது, அன்பு கிடையாது, நேசம் கிடையாது, எல்லாம் மோசம் நாசம். நம்ம கோட்பாடு என்ன? சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட், தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும். டார்வின், சார்லஸ் டார்வின் தான் சொல்றது, தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும்டாங்கிறது. எங்க தலைவர் வல்லவன் வெல்வான், இவன் வலிமை உள்ளவனோ அவன் வெல்வான். ஆனால் மாசானுவப்புக்காக நேரெதிராக இருக்காரு. வலியது வாழும், மெலியது எளியது சாகும் என்ற கோட்பாட்டை நான் எதிர்க்கிறேங்கிறார். ஏன்? இந்த தத்துவத்தை ஏற்றதனால் தாண்டா உலகம் புற நாடுகள் இவ்வளவு ஆயுத குவிப்பில் ஈடுபடுதுங்கிறபடி. அதையும் நீ யோசிக்கணும்ல. போர் என்று உலகில் எந்த உயிரினத்திலும் கிடையாதுடா மனிதனை தவிர. புலி போர் நடத்துதா? சிங்கம் போர் நடத்துதா? வாங்கடா சிங்கம், சிங்கத்துக்கும் புலிகளுக்கும் சண்டடா, டே போடுறா அப்படி ஒன்றும் கிடையாது. எந்த விலங்குடா ஆஸ்பத்திரி கட்டுது? எந்த விலங்குடா? ஒன்றும் கிடையாது. இறையை விரட்டி வேட்டையாடி திங்குது, பச்சையா திங்குது. அதுக்கு ஏன்டா கொலஸ்ட்ரால் வந்து நெஞ்சு அடைக்க மாட்டுது, சுகர் வர மாட்டேது, சர்க்கரை நோய் வர மாட்டேது, ஹார்ட் அட்டாக் வர மாட்டேது? உட்கார்ந்த இடத்துல தின்னுவிட்டு கார்ல ஏறிக்கிட்டு கார்ல போய்கிட்டு கார்ல வந்துட்டு ஏசியில இருந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு நடக்கிறது. பறவையின் குணம் பறப்பது, விலங்கின் குணம் நடப்பது, ஓடுவது, ஓடி இறை எட்டுவது. மனிதனின் குணம் நடப்பது, அவன் இயல்பு. இப்ப நடக்கிறத மருத்துவ பயிற்சி. எவ்ரிடே ஃபைன் மார்னிங் ஒரு 20 மினிட்ஸ் ப்ளீஸ் வாக். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கலோரி கொஞ்சம் எரியவே ஆரம்பிக்கும். அப்போ 45 நிமிஷம் 45 மினிட்ஸ் பெர் டே கம்பல்சரி ப்ளீஸ் வாக். அவன் குணத்தை நடக்கிறது மனித இயல்புங்க. அதையே மருத்துவமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மகிட்ட சொல்லுவாங்க இயற்கை வேளாண்மை. வேளாண்மையை இயற்கை தாண்டா பிரதேசி. அப்ப இயற்கை வேளாண்மையின் குறிப்பிட வேண்டிய தேவை செயற்கை ஒரு அயோக்கிய போய் வந்துட்டான். பாக்டம்பாஸ் 60-20 பொட்டாசியம் சல்பட்டு யூரியா இந்த கருமத்தை கொட்டி எங்களை சாகடிக்க வந்துட்டான். இப்ப இயற்கை இயற்கைன்னு போயிட்டு இருக்கு. அப்ப இதுதான் கதை. சிக்கல் எங்க இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப மாறுதல்ங்கிறது எங்கிருந்து வரணும்? நம்மிலிருந்து வரணும். மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனதை வெல்லணும். அதுக்கு என்ன பண்ணணும்? திரும்ப 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 சொல்லணும். இனிய சொல் இரும்பு கதவையும் திறக்குங்கிறான். திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கணும்.